ஒருவரோட வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் இருந்தாலும் அவர்களோட திருமண வாழ்க்கை சரியாக அமையாவிட்டால் அவர்களோட வாழ்க்கை முழுமையற்றது தாங்க. சில பேர்த்தோட வாழ்க்கையில் எவ்வளவு தான் முயற்சித்தாலும் அவங்களோட திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. ஜோதிட சாஸ்திரங்களின்படி சில ராசிக்காரங்களோட பிறந்தவங்க காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் அதிர்ஷ்டமில்லாதவங்களாக இருப்பாங்க. சில ராசிக்காரவங்க திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா போராட்டங்களுக்கு ஆளாக நேரிடலாம். ஆனால் இந்த சிரமங்களை சில யுக்திகள் மூலம் சரி செய்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்காரவங்க திருமண வாழ்க்கையில் அதிக சிரமங்களை சந்திப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. முதல் ராசிக்காரவங்க மேச ராசிக்காரவங்க. மேச ராசிக்காரவங்க தங்களோட உக்கிரமான மற்றும் உணர்ச்சி வசப்படும் தன்மைக்கு பெயர் பெற்றவங்க. அவங்களோட தீவிர ஆர்வத்தில் உற்சாகமாக இருந்தாலும் அது திருமணத்திற்குள் மோதல்களுக்கும் வழிவகுக்கும். அவங்க பெரிய கோபக்காரவங்க. சிறிய விஷயங்களுக்கு கூட அதிகமாக கோபப்படுவாங்க. மேசராசிக்காரவங்க கடினமான சூழ்நிலையில் குறிப்பாக அவங்களோட திருமணத்தில் சண்டைகளின் போது அமைதியாக வைத்திருப்பது ரொம்ப கடினம். அவங்களோட கோபம் தீர்ந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு அதை சமாளிப்பது அவங்களோட துணைக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அடுத்த ராசிக்காரவங்க ரிஷபராசிக்காரவங்க. ரிஷபராசிக்காரவங்க பெரும்பாலுமே கடுமையான பிடிவாதங்களாக கருதப்படுறாங்க. ஏன்னா அவங்களோட வலுவான விருப்பமும் யதார்த்தமான அணுகுமுறையுமே இதுக்கு காரணம் சொல்லலாம். இது திருமணத்தில் ஆதிக்கம் செலுத்துவது மோதல்களை உருவாக்கும், முடிவுகளுக்கும் வழிவகுக்கும். அவங்க தங்களோட முடிவுகளுக்கு எதிராக துணை நடந்து கொள்ளும் போது மிகவும் கடுமையாக கோவப்படுவாங்க. அவங்களோட பிடிவாதமும் கோபமும் அவங்களோட திருமண வாழ்க்கை நரகம் போல மாறும். அடுத்த ராசிக்காரவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரவங்க. மிதுன ராசிக்காரவங்க இரட்டை ஆளுமை. ஒரு உறவில் சரியான முடிவெடுக்க முடியாமல் சீரற்ற தன்மை வெளிப்படும். இது அவங்களோட துணையை தவறான புரிதல் விரக்திகளுக்கு வழிவகுக்கும். அவங்க வாழ்நாள் முழுவதுமே ஒரே நபரோட தங்க விரும்புறதில்ல. பரபரப்பான வேலை சூழலில் பிஸியாக இருக்கிறதுனால அவங்க தங்களோட துணைக்கு நேரம் ஒதுக்கிறதே இல்லை. இது காரணமாக அவங்களோட திருமண வாழ்வு பிரிவில் முடிய வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் அவங்க அதனை நினைத்து கூட வருத்தப்பட மாட்டாங்க. அடுத்த ராசிக்காரவங்க கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரவங்க அனைத்து விஷயத்திலுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த விஷயங்களையும் திட்டமிட்டு சரியாக செய்ய வேண்டும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களோட இந்த குணம் அவங்களுடைய திருமண வாழ்க்கையிலையும் நீடிக்குதுங்க. அவங்க தங்களை போலவே தங்களோட துணையும் அனைத்து விஷயத்திலையும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இது அவங்களோட திருமணத்துக்குள்ள கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்களோட துணை வாழ்நாள் முழுவதும் அனைத்து விஷயங்களையும் சரியானவராக இருக்க வேண்டிய கூடுதல் சுமை எப்போதுமே அவங்க மேலிருக்கும். இது அவர்களுக்கு கடுமையான விரக்தியையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும். அடுத்த ராசிக்காரவங்க தனுசு ராசிக்காரவங்க. தனுசு ராசிக்காரவங்க சுதந்திரம் சாகசத்தை விரும்புகிறவங்களுக்கு பெயர் பெற்றவங்க. திருமணத்தில் அவங்களோட சுதந்திரக்கான தேவையும் ஆசையும் அவங்களோட துணைக்கு உணர்ச்சி ரீதியான தூரத்தையும் நீச்சமற்ற தன்மையும் உருவாக்கும். அவங்க தங்களோட வாழ்க்கை துணை உட்பட யாரையுமே தங்களோட எல்லைக்கும் அவ்வளவு சீக்கிரம் அனுமதிக்க மாட்டாங்க. பிணைக்கப்பட்ட திருமண உறவை விட சுதந்திரமான வாழ்க்கைக்கு அவங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.